Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ஜல்ஃப்ரைசி ரெசிபி தான். இது எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டு செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம பட்டர் தான் சேர்க்கணும். பட்டர் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் பட்டரில் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் சாட்டே பண்ணும்போதே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, கேரட்டும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸும் இந்த அளவு கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே பேபி கார்ன்லாம் சேர்த்தோன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போதே. அடுத்தது நம்ம மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் போடாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி. மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா மஷ்ரூம்லேருந்து அந்த தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தண்ணி அந்தளவுக்கு நம்மளுக்கு விடாது. அடுத்தது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். பேக்கெட்டில் வர பட்டாணி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், அது நல்லதும் இல்லை. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடைய ஃப்ளேவரையும் மாற்றி விட்டுரும். அதனால் நம்ம உரித்து யூஸ் பண்ணுற பட்டாணியை நல்லா வேக வச்சுறதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது, அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா வராது, அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. தக்காளி, கேப்சிகம் இது சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி சாட்டே பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, ஒரு 15 பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்ச உடனேவே நம்ம மசாலா அடுத்தது சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காயிலையும் லைட்டாக உப்பு போட்டு வதக்கியிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி இதை பண்ணணும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு இதை நல்லா திக்காகவும் கிடைக்கும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி மசாலா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும். இது நம்ம சேர்த்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். இந்த வெஜிடபிள்ஸ் மேலே எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3 பச்சை மிளகாய் கூட நல்லா கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுனால இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிறதுக்காக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர், கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம சேர்க்கணும். அது சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் லைட்டாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் வந்து ரொம்ப நிறையவும் சேர்க்க தேவையில்ல, மீடியமாக நம்ம சேர்த்துட்டோன்னா தான் எல்லாத்தோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1.5 ஸ்பூன் சாஸ் இல்லைன்னா 2 ஸ்பூன் சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம பட்டரில் குக் பண்ணி கஸ்தூரி மேத்தி அந்த ஃப்ளேவர், பட்டர் ஃப்ளேவர், அப்புறம் நம்ம போட்டிருக்க மசாலாஸ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக மறக்காமல் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெஜிடபிள் ஜல்ஃப்ரைஸி ரெசிபி வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு. அதே மாதிரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.